லூக்கா 1ஆம் அதிகாரம் 46-47 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனில் என் ஆவி இரட்சகராகிய இயேசுவை களி கூறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிற தருணம். கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். நாளைய தினம் கிறிஸ்துமஸ். விசுவாசிக்கிறீங்களா? நாளைய தினத்துல என்ன? கிறிஸ்துமஸ். அப்போ அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது கிறிஸ்துமஸ் வந்தாலே அநேகருக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல் இதெல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்குறது, நல்ல புது துணி வாங்குறது, நல்ல ஒரு எல்லாரையும் வாழ்த்துறது. அந்த நாட்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்த்துவார்கள், கிரீட்டிங்ஸ் அனுப்புவாங்க. இப்போலாம் கிரீட்டிங்ஸ்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த நாட்கள்லாம் கிரீட்டிங்ஸ் அநேகருக்கு கிரீட்டிங்ஸ் வரும். நான்லாம் வாலிப பசங்களாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் கிரீட்டிங்ஸ் வரும், வாழ்த்துதல் சொல்லி. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப், எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சு. வாழ்த்துதல், தீபாவளி வாழ்த்து வரும், அப்போ கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் வரும், எதுக்கத்தாலும் வாழ்த்துக்கள், பர்த்டே வாழ்த்து. இப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு விரல் தான், செக் செக் செக், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வாழ்த்துக்கள். அப்போ மரியாளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது 3 குணங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. 3 குணங்கள். அதுல முதலாவது நாம் பார்க்க போகிறோம். என்ன குணம்? களி கூறுதல். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை களி கூறுதல். களி கூறுதல்னா என்ன அர்த்தம்? சந்தோஷப்படுத்துதல். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துதல் அவ்வளவு மகிழ்ச்சியான காரியம். விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளவு மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி. அதுதான் சங்கீதம் 145 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 145. ஸ்தோத்தரிப்பேன். அதுதான் களி கூறுது, மகிழ்ச்சியோட களி கூறுது. 150 கூட தாவீது, வாசிங்க 150 சங்கீதம். அவருடைய வல்லமைக்காக துதியுங்கள். அவர் செய்த நன்மைகளை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு? மறக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ அவர் செய்ததை நீங்க என்ன பண்ணணும்? நினைச்சு துதிக்கிறது தான் களி கூறுதல். களி கூறுதல். அப்போ மரியாள் களி கூர்ந்து கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு ஸ்திரீ, திருமணமாகாத ஒரு ஸ்திரீ கர்ப்பவதி ஆகுதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. பயங்கரமான ஒரு பேர் ஆபத்து, பெரிய குடும்ப அவமானம். நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம்? அவமானத்தை தாங்காத ஒன்று ஊருக்கு அனுப்பிச்சிடுவோம்,
பயங்கரமான ஒரு இதுல சிச்சுவேஷன், பயங்கரமான சூழ்நிலையில என்ன பண்றாங்க? மரியாள் களி கூர்ந்து பிறரை வாழ்த்துகிற அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அவருடைய இனத்தால் ஆகிய யாரு? எலிசபெத் அவளுக்கு வாழ்த்துறாங்க. அது முன்கூட்டி அது முன்னு இது எடுங்க. 44, அதாவது லூக்கா 44 1:44. எலிசபெத் மரியாளுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. பாருங்க, எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய கேடு, எவ்வளவு பெரிய வேதனை. அந்த இடத்துல ஆண்டவர் தேவதூதன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவம் அவர்களுக்கு கிடைச்சது. அதனால தான் அனுபவத்தோடு அவங்க என்ன பண்றாங்க? மகிழ்ந்து களி கூர்னாங்க. விசுவாசிக்கிறீங்களா? மகிழ்ந்து களி கூறுகிற அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ அவமானங்கள் வரும், எத்தனையோ பாடுகள் வரும், எத்தனையோ இழப்புகள் வரும். அந்த நேரத்திலையும் நீங்க களி கூற வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நேரத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க. அடிக்கடி சொல்லி செபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு இந்த பாடுகளை கொடுத்தது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடுகளை எனக்கு கொடுத்தது ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி களி கூறும்போது உன் வாழ்க்கையை மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எவ்வளவு களி கூறுதல் எவ்வளவு அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு உலகம் பேசிட்டோம். உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்மளை திட்டம், வேதனைப்படுத்தும். உலகம் எனக்கு தேவையில்லை, என் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் தான் எனக்கு தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! தேவன் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் எனக்கு தேவை. இதனால் நான் தேவனை களி கூர்ந்து மகிமைப்படுத்துவேன், அவரை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். எனக்குள்ளே தேவன் எழுந்தருள போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள தேவன் எழுந்தருள போகிறார். இதனால் எனக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மரியாள் சொன்னது போல அந்த குண அதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகள்னால, உறவினர்களால, எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில், எவ்வளவு ஹல்லேலூயா நம்முடைய சமுதாயத்தின் மத்தியில் அவமானப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு தேவச்சனமே இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு மரியாதை போல களி கூர்ந்து கொண்டே இருங்க, தேவனை துதித்து கொண்டே இருங்க. அவங்கள ஆண்டவர் ஆராதிக்கிறதுல அந்த அம்மா கொஞ்சம் கூட என்ன பண்ணல, தாய்க்கு என்ன ஆண்டவரே எவ்வளோ அவபக்தியை உண்டாக்கிட்டீங்களே, எவ்வளோ அவமானம், எவ்வளோ பேர் என்ன பேசுறாங்களே, அதெல்லாம் அவங்கள பொருட்படுத்தல. அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தேவனை மகிமைப்படுத்திட்டே இருக்காங்க. இவங்க என்ன திட்டட்டும், என்ன நீங்க வாழ்த்துறீங்க. ஹல்லேலூயா! அதுக்கு முன் வசனம் வாசிங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! அதுதான் களி கூறுதலை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! மகிழ்ச்சியை கொண்டு வரும் உங்களுக்கு. ஹல்லேலூயா! எவ்வளவு அவப்பேறு ஏற்பட்டாலும், எவ்வளவு வேதனை ஏற்பட்டிருந்தாலும், எவ்வளவு பேர் உங்களை தூசித்து இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்திருந்தாலும், அல்லது வியாதி இருந்திருந்தாலும், அதெல்லாம் ஹல்லேலூயா பொருட்படுத்தல. ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது அவர்களுடைய குண அதிசயமா இருந்தது. இன்றைக்கு அந்த குண அதிசயங்கள் உங்களுக்கு காணப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆண்டவரை களி கூர்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. லூக்கா 10:21 வாசிங்க. லூக்கா 10:21. இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, ஆண்டவரே, பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய மரியாளின் வயிற்றிலே பிறந்த இயேசுவுக்கு கூட ஆவியிலே களி கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மரியாளின் வயிற்றிலே பிறந்த இயேசு கூட ஆவியிலே களி கூர்ந்தாராம். எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம்! இன்னைக்கு கூட நீங்க ஆவியிலே நடக்க பழகி கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அவமானம் ஒண்ணுமே தெரியாது. என் கால் அடிபட்ட போது எத்தனை பேர் என்ன ஏதோ பேசினாங்க தெரியுமா? நிறைய பேர் பேசினாங்க. என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் அந்த நேரத்தில் இதெல்லாம் சொந்தம் அதெல்லாம் பேசிக்குது. கல்யாண நேரத்தில் இன்னும் ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அதை பற்றி எனக்கு எதையும் பொருட்படுத்தல. எனக்கு உள்ள இருக்கிறவர் ஆவியானவர். அவருக்குள்ளே நான் களி கூர்ந்தேன். எப்போ நான் சபைக்கு வருவேன், எப்போ நான் நடப்பேன், எப்போ நான் தேவனை மகிமைப்படுத்துவேன் என்ற அந்த மகிழ்ச்சியில களி கூர்ந்து கொண்டே இருந்தேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த களி கூறுதல் நமக்கு அவசியம். நீங்களும் நானும் ஹல்லேலூயா தேவனை துதித்து களி கூற வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து நீ களி கூர்ந்து பாரு. உன் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் தான் வயிற்றில பிறக்கிறது. அன்னைக்கு மரியாள் வயிற்றில பிறந்த இயேசு இன்றைக்கு நான் உங்களோட கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எவ்வளவு பெரிய காட், பெரிய அளவுக்கு ஆண்டவர் பெரியவர். வானமும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரித்தேன், சதா காலங்களிலும் யாரோட இருக்குன்னு சொல்றாரு? உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அந்த தேவன் இருக்கிறார்னா நீங்க களி கூற வேண்டாமா? சொல்லுங்களேன். உம்மாலே உன் தேவனுக்கு, உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே, அல்லேலூயா, அந்த நம்பிக்கையில மனமகிழ்ச்சியோடு களி கூற வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சிந்தனை செய்கிற குணம் அவர்களுக்கு இருந்தது. யாருக்கு? மரியாளுக்கு இருந்தது. நாளைக்கும் மரியாதை பத்தி தான் பேச போறோம். நாளைக்கும் மரியாள் பத்தி தான் பேச போறோம். ஏன்னா மரியாள் அவங்க தெய்வமா? சொல்லுங்க. அவங்க யாரு? வணக்கத்துக்குரியவங்க. அதாவது நல்ல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பான் யார்? முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அப்போ அடுத்த குணத்தை அவங்க பார்க்கணும். பார்க்க வேண்டாமா? வாசிப்போம். லூக்கா 1:29. அவனோ அவனை கண்டு அவன் வார்த்தையால் கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று எந்த வார்த்தை எப்படிப்பட்டது? யாரை கண்டு சொல்றாங்க? தேவதூதன் காண்கிறாங்க. ஐயோ, எப்பேற்பட்ட வார்த்தை! சிந்திக்கக்கூடிய வார்த்தையாச்சே. இது உலகத்துக்கு ஏற்றதா? உலகம் ஏற்காது.
அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிற அந்த குண அதிசயம் அவர்களுக்குள்ள இருந்தது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த குண அதிசயம். அப்போ அந்த குண அதிசயத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அவங்க சிந்திக்கிறாங்க. லூக்கா 2:19 வாசிங்க. மரியாளோ அந்த சந்ததி எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். எப்படி சிந்தனை? இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் என் வயிற்றில பிறக்க போகிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வரப்போகிறார். இயேசுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசுக்கே நான் தாயாகிறேனா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய ஆளுமை, எவ்வளவு பெரிய ராணி நானு. ஏன்னா என் வயிற்றுக்குள்ள ஒரு தேவன் பிறக்கிறார். அதே சிந்தித்துக் கொண்டிருக்க. இன்றைக்கு தேவ ஜனமே, நீங்க சிந்தித்துக் கொண்டிருப்பது எது? நீங்க சிந்தித்துக் கொண்டிருப்பது எது? உலகத்தையா? தேவனை சிந்தித்துக் கொண்டிரு. தேவன் உனக்குள்ள இருக்கிறார் என்பதை நீ சொல்லி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. உன் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் களி கூறுதல், மகிமைப்படுத்துதல். விசுவாசிக்கிறீங்களா? வாசிங்க லூக்கா 2:51 வாசிங்க. அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்தார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் பாருங்க தன் இருதயத்திலே வைத்தார். ஆமா, அல்லேலூயா. அப்போ 12 வயசுல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறார். யாருக்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கிறாரு? பரிசேயர், வேத பாரகர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள், வேதத்தை பார்த்து அதை டக்குன்னு சொல்லக்கூடியவர்கள், வேதத்தை எழுதுகிறவர்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்கள். அவர்கிட்ட இவரு வாக்குவாதம் பண்றாரு இயேசு. இதெல்லாம் யாருக்கு இருந்தது? மரியாளுடைய சிந்தனைக்குள்ள இருந்தது. விசுவாசிக்கிறீங்களா? மரியாள் அப்போ எனக்கு ஒரு புள்ள பிறந்தா இத்தனை மாதிரி ஒரு அறிவாளி புள்ள பிறக்குமே, உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய புள்ள பிறக்குமே, உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய புள்ள பிறக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சிந்தனைக்குள்ளே, அல்லேலூயா, ஆழ்ந்த சிந்தைக்குள்ளே இருந்தாங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய சிந்தைகள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற சிந்தனை, உங்களுக்குள்ளே வசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். உங்க பிள்ளைகள் எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களா இருந்தாலும் அதிலிருந்து ஒரு அல்லேலூயா வல்லமை புறப்படும். விசுவாசிக்கிறீங்களா? வல்லமை புறப்படும். ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும், நான் சுகமாவேன், குணமாவேன் என்ற அந்த சிந்தை அவளுக்குள்ளே இருந்ததுனால தான் அவங்களுக்கு வல்லமை புறப்பட்டு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வல்லமை உங்களுக்குள்ளே புறப்பட வேண்டும் என்றால் நீங்க சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க செயல்பட வேண்டும். உங்களுக்குள்ளே வல்லமை புறப்பட்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் வேதத்தை வாசிக்கும் போது, சும்மா சாதாரணமா வாசிக்கும் போது அது எனக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வாசிச்சு பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இதெல்லாம் சரீரெல்லாம் அப்படியே புள்ள இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே எனக்குள்ள பேசும். அப்போவே எனக்குள்ள இருக்கிற எல்லாம் பலவீனம்லாம் போயிடும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போவே எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் போயிட்ட பிறகு நான் களி கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வேலை அதுதான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அதைத்தான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க மரியாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதைத்தான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்போ சிந்தனை மிகவும் அவசியமானதாய் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால்
கர்த்தர். ஹalleluya. முதலாவது பார்த்தோம் தேவனின் மகிழ்ந்து களி கூறுதல், அவங்களுடைய குணம். யாருக்கு? மரியாளுடைய குணம். இரண்டாவது பார்த்தோம் சிந்தனை செய்கிற குணம். மூன்றாவது நாம் பார்க்க போறது தியாகமான குணம், தியாக மனப்பான்மையான. விசுவாசிக்கிறீங்களா? தியாக மனப்பான்மை. வாசிப்போம். லூக்கா புஸ்தகம் 2:30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் 35 வாசிங்க. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். சிமியோன் சொல்றாரு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஒருவன் கொலை செய்வான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வான். எவ்வளவு ஒரு தன் மகனை உலகம் கொலை செய்யுதுன்னா இதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு தியாக மனப்பான்மை. ஆனா செஞ்சுதான் ஆகணும். கொலை செஞ்சாதான் அவர் மீண்டுமாய் உயிர்ப்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் இந்த பூமியில பிறந்து, கன்னிமரியாள் வயிற்றில பிறந்து அவர்கள் கொலை செய்வார்கள். அது எவ்வளவு பெரிய கடினம். நம்ம தாய்களுக்கு என்ன ஆகும்? ஐயோ நம்ம புள்ள எப்பேற்பட்ட காரியத்தை அனுபவிக்குதுன்னா எவ்வளவு வேதனை. ஆனா மரியாள் அதற்கு தியாக உணர்வை கொடுத்து தன்னை அர்ப்பணித்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மரியாளை போல நாம் தேவனை, ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ கோடி கோடி பெண்கள் இருந்திருக்கிறாங்க அந்த நாட்களில். ஆனா மரியாளை ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளுக்கு, ஹல்லேலூயா, ஒரு கர்ப்பவதி ஆக்கி, திருமணம் ஆவதுக்கு முன்னாடியே கர்ப்பவதி ஆக்கிட்டாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு ஒரு ஜனங்கள் மத்தியில, அதாவது உலகத்தின் மத்தியில, அது அவப்பேர். அவப்பேர்னா என்ன அர்த்தம்? அவமதிக்கப்படுகிறவன். ஆனால் தேவனுக்குள்ளே அந்த அவப்பேர் எடுத்துட்டு, கர்த்தர் உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் தியாக மனதோடு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அதுதான் தியாகம். நம்ம பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது ஒரு தியாகம். பாவத்துக்கு மரிக்கணும், நீதிக்கு பிழைக்கணும். மரிக்கணும்னா நீங்க நினைச்சுக்காதீங்க, மரிக்கிறது நம்மள பாவத்துல மரிக்கணும்னு சொல்றாங்க. பாவத்துக்கு தான் மரிக்க போறீங்க. பாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அதை தான் தேவன் விரும்புகிறார். அந்த காரியத்தை நாம், ஹல்லேலூயா, தியாக மனதோட தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது நீங்க ஒரு தியாகம் பண்றீங்க. அந்த நாட்களில 94ஆம் வருஷத்துல, 1994ஆம் வருஷம், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? அப்போல்லாம் மேரேஜ் ஆகல. நேராக போய் ஆண்டவர்கிட்ட என்ன சரண்டர் பண்ணிட்டேன், அர்ப்பணிச்சிட்ட பிறகு என்னை முழுமையா இந்த உலகத்திலேருந்து என்னை பிரித்து எடுக்கணும் ஆண்டவரை சொல்லிட்டு முழங்கால் படிட்டு அழுத, வேதனைப்பட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்குரியதா இருக்கக்கூடாது.
உமக்குரியதாய் மாற வேண்டும் என்று என்னை அர்ப்பணிக்கும் போது என் வாழ்க்கையிலே தேவன் ஒளி விளக்காய் இறங்கி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்க அர்ப்பணிக்க வேண்டும் தியாக மனதோடு. அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை அல்லது உங்களுடைய குடும்பத்துல நீங்க ஞானஸ்தானம் எடுக்காத இருந்தா நீங்க அர்ப்பணிங்க தியாக மனதோடு ஒப்பு கொடுக்கும் போது உன் வாழ்க்கை மாறும். எல்லாவற்றிலும் மரியாதை போல அந்த குணாதிசயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிலை நிற்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவர்களா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிங்க. முழங்கால் படியிடுங்க. ஜெபிக்காதவர்கள் தினந்தோறும் 1 மணி நேரமாவது முழங்கால் படியிடுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் படிட்டு தேவனை துதிச்சு பாருங்க. உங்களுக்கு பலன் எப்படி வருதுன்னு தெரியாது. முட்டி வலிலாம் வராதுங்க. எப்பனா ஒரு வாட்டி முட்டி போட்டு முழங்கால் படிட்டாதான் முட்டி வலி வரும். இல்ல பாஸ்டர் முட்டி வலி வந்தது அதனால நான் முட்டியை போடுது முழங்கால போடுது அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் ஆவியில களி கூர்ந்து பாருங்க. தியாக மனதோடு செபிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை 5 அதிகாரம் நான் படிப்பேன் என்ற நம்பிக்கையோடு தன்னை அர்ப்பணிங்க. ஆண்டவருக்கு தியாகம் பண்ணுங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார் மகளே. தேவன் உங்களை கொண்டு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வல்லமை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்க அசதியா இருக்க மாட்டீங்க, ஜாக்கிரதையா இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வருகையில நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வருகையில நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கே உங்களுடைய தியாக மனசை ஆண்டவருக்கு கொடுக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தியாகம் நமக்கு இருக்கோ இல்லையோ பிறர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பாருங்க. அது ஒரு தியாகம். உலகத்தார் எல்லாம் எவ்வளோ பேர் அந்த பேரிடர்ல எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரு நிவாரண பொருட்களை கொண்டு போய் குவிக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்காக தியாகத்தோட என்னுடைய சரீரத்தையே ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் ஆகில் நான் அவனோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு ஹalleluya மரியாதை போல தியாக குணம் உள்ளவர்களாயிருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். ஹalleluya. அவர்கள் ஹalleluya தேவனையே இயேசு கிறிஸ்து தன் வயிற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு இந்த உலக கொடுங்கோலுக்கு ஒப்பு கொடுத்தார்களே, அந்த தியாகம் யாருக்காக? ஆண்டவருக்காக. ஆண்டவர் உங்களுக்காக பண்ணப்பட்டு இருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களுக்காக தன் ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த அந்த தியாகம் மீண்டுமாய் வரப்போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து உங்க பிள்ளைகளை நீங்க தியாக மனதோடு ஒப்பு கொடுங்க. அல்லது நீங்களே ஆண்டவருக்கு ஹalleluya தன்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தினந்தோறும் ஜெபித்து ஒரு தீர்மானம் எடுங்க. புது வருஷம் வரப்போகிறது. புது வருஷத்துல நான் எப்படியாவது ஒரு வருஷத்துக்குள்ள நான் பைபிளை முடிப்பேன் என்ற தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு துணை நிற்பார். எந்த விதத்திலும் உங்களை ஹalleluya சேதப்படுத்த மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். 3 காரியங்களை சொன்னேன். என்னென்ன காரியம்? தேவனை மகிழ்ந்து களி கூற வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும், தியாக மனதோடு மரியாதை போல வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் நம்ம எல்லாரும்
ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகளா, எவ்வளவு ஹல்லேலூயா படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய பட்டதாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலையில நீ அமர்ந்திருந்தாலும், ஆனா தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்காம தன் இஷ்டம்படி நடக்கும் போது உன் வாழ்க்கையில ஹல்லேலூயா பிசாசானவன் உனக்கு வேதனை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனால் ஆண்டவருக்காக நீ தியாகம் பண்ணும்போது உன் வாழ்க்கை வித்தியாசப்படும். கர்த்தருக்கென்று உன்னை ஒப்புக்கொடு. நேரம் கிடைக்கலன்னு சொல்லாத, ஜெபிக்க நேரம் கிடைக்கலன்னு சொல்லாத, ஹல்லேலூயா வேத வாசிப்பதற்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்லாத, தேவனை ஆராதிப்பதற்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்லாத. மரியாள் ஹல்லேலூயா தேவனை கனிகூர்ந்து கொண்டே இருந்தார்கள், சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள், தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுத்தார்கள், தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்க நீ வாஞ்சியோடு வந்திருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே, இந்த டிசம்பர் மாத கடைசி வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2023ஆம் ஆண்டுக்குள்ள உன்னுடைய பிரச்சனை எல்லாம் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய மனம் அமைதல் வேண்டும் என்றால் கர்த்தருக்கு தன்னை தியாகமாய் ஒப்புக்கொடு. உன் பிள்ளையை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தரையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா அர்ப்பணித்தே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் என்றென்றைக்கும் எப்போதும் நம்மோடு இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.